ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான காரசாரமான ஒரு சைட் டிஷ், தோசை சாதத்துக்குலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். காய்கறி எதுவும் இல்லாத டைமில் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக லஞ்சுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது மட்டும் செஞ்சாலே போதும், வேறு எதுவும் காம்பினேஷன் எதுவுமே தேவையில்லை. இது செய்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனில் ஒரு பாதி அளவு மட்டும் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. வெந்தயம் அதிகமாக சேர்த்துக்கூடாது. 1/4 டீஸ்பூனில் ஒரு பாதி அளவு மட்டும் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுப்பட்டதும் இதில் 1 கப் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் இந்த மாதிரி திருப்பி விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளு நல்லா வறுப்படட்டும். நல்ல ஒரு வாசம் வர ஆரம்பிக்கும். கலர் கூட இந்த அளவுக்கு நல்லா மாறி வரும். இப்போ இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். இதே பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 4 பல் பூண்டு, 10லேருந்து 12 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் ஒரு காரம் ஒரு மீடியமாக இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ மிளகாய் நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. பூண்டு பெருசாக இருக்கிறனால 4 பல் எடுத்துருக்கிறேன். சின்னதாக இருந்ததுன்னா ஒரு 8, 9 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் நல்லா வறுப்பட்டுருக்கு. கலர் கூட நல்லா மாறி வந்திருக்கு. இந்த டைமில் இது கூட சேர்க்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அந்த புளி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகாயில் இருக்கிற தோல் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் மாறி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறமா இது கூட சேர்க்கறதுக்காக 1 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை எடுத்துக்கோங்க. இந்த கொத்தமல்லி இலையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த இலை சுருண்டு வதங்குற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம அதை அரைச்சி எடுக்கலாம். பார்த்திங்கன்னா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா சுருண்டு வதங்கி இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். முதல்ல மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து எடுத்த எள், கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம எவ்வளோ நல்லா ஃபைன் பவுடர் அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை அரைச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து தேவைப்பட்டால் ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் மட்டும் தண்ணி சேர்த்து ரொம்ப மையாக அரைச்சிடாமல் கொஞ்சம் குறப்பாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதை தாளிக்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுப்பட்டதும் இது கூட ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்துட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற துவையில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூடான சாதத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் தோசைக்கும் கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். காய்கறி குழம்பு எதுவும் செய்ய டைம் இல்லாத சமயத்தில் கூட இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை தான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.